Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence. டெல்லியில் உள்ள குடியரசு துணைத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் தமிழர் பெருமையை உலகுக்கு உணர்த்தும் வகையில் 2ஆம் பெரும்பிடுகு முத்தரையரின் தபால் தலையை குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் வெளியிட்டு வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதியழகன், வணக்கம். முழு விவரம். மன்னர் 2ஆம் பெரும்பிடுகு முத்தரையரினுடைய அஞ்சல் தலையை குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் வெளியிட்டிருக்கிறார். டெல்லியில் இருக்கக்கூடிய குடியரசு துணைத் தலைவரினுடைய மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த நிகழ்வு நடைபெற்று இருக்கிறது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், மாநிலங்களவையினுடைய துணைத் தலைவர் ஹரிவன்ஸ், மத்திய இணையமைச்சர் எல் முருகன், தமிழ்நாடு பாஜகவினுடைய தலைவர் நயனார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் பேசிய நயனார் நாகேந்திரன், பெரும்பிடுகு முத்தரையருக்கு அஞ்சல் தலை வெளியிடுவதில் மிக்க மகிழ்ச்சி என்றும், நம்மில் ஒருவர் தமிழர் குடியரசு துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணன் அதனை வெளியிட்டது கூடுதல் மகிழ்ச்சி என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு 14 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அதற்கு பிரதமருக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் நயனார் நாகேந்திரன் குறிப்பிட்டிருக்கிறார். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தனது உரையில் நாடு முழுவதும் உள்ள அறியப்படாத தலைவர்களின் பெருமைகளை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதுதான் பிரதமர் மோடியினுடைய விருப்பம் என்றும், அந்த வகையில் முத்தரையர் மன்னர் பெரும்பிடுகு அவர்களினுடைய தபால் தலையை வெளியிட பிரதமர் அனுமதி வழங்கியதற்கு நன்றி என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் ஒரு குடும்பம் அவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களின் பெயர்கள் தான் பேருந்து நிலையம் உள்ளிட்ட அனைவருக்கும் வைக்கிறார்கள். மீனவர்களினுடைய நலனுக்காக 6000 கோடி ரூபாய் பிரதமர் ஒதுக்கி இருப்பதாகவும், தமிழ் மொழியினுடைய பெருமையை உலகெங்கும் கொண்டு சென்றவர் பிரதமர் மோடி என்றும் எல்முருகன் குறிப்பிட்டார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தனது உரையில் தமிழ்நாட்டின் மத்திய பகுதிகளை ஆண்டு தோல்வியே காணாத மன்னருக்கு இப்படியான ஒரு தபால் தலையை வெளியிடுவது மிகவும் முக்கியம் என்றும், விடுதலை அடைந்து 75 ஆண்டுகளுக்கு மேலாகியும் பல மன்னர்கள் தலைவர்கள் சிறப்பு செய்யப்படவில்லை என்றும், அவர்களினுடைய பெருமைகள் வெளியில் தெரியவில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் நாட்டிற்காக தியாகம் செய்தவர்களை, பெருமை சேர்த்தவர்களை பிரதமர் மோடி அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சென்றிருப்பதாகவும் நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார். குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தனது உரையில், இந்த நிகழ்ச்சியில் மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஸ் கலந்து கொண்டிருப்பது மகிழ்ச்சி என்றும், பெரும்பிடுகு முத்தரையரின் இந்த நினைவு அஞ்சல் தலையை வெளியிடுவதில் அஞ்சல் துறை பெருமை கொள்வதாகவும் நாடே பெருமை அடைவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த பெருமைக்கு காரணம் பிரதமர் நரேந்திர மோடி தான் என்றும் குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தனது உரையில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence.